மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காடஸ், வணக்கம். நாம் எல்லோரும் இந்த பூலகத்திற்கு ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறோம் என்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இந்த பூலகத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம்? எத்தனையோ எல்லை இல்லாத அளவுக்கு நிறைய கிரகங்கள், நிறைய கேலக்சி, நிறைய சோலார் சிஸ்டம்ஸ், எத்தனை சிஸ்டம்ஸ், எத்தனை கேலக்சிஸ் எல்லாமே இருக்கு. அதுல பூலகத்துக்கே வரணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறோம்? நாம படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம போய் ஜாயின் ஆகணும். எந்த ஸ்கூலுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பட்ஜெட்டு ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்கே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே நாம ஜாயின் ஆகும் கிடையாதா? நமக்கு எந்த எந்த மாதிரி கர்மா இருக்கோ அதை பார்த்துட்டு இருக்கிறதுல எங்கே அதிகமான உயர்ந்த நிலையில அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூ உலகம் அப்படின்னு சொல்லி வருது மைடியர். அதுக்காக இத்தனை ஆன்மாக்கள் பூலகத்திற்கு ஒரு பிசிக்கல் பாடியுடன் பிசிக்கல் வேர்ல்டுல நான் எல்லாமே அனுபவங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். அதுதான் பூலகத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படின்னு சொல்லி வேற ஸ்கூல்ல நம்ம ஜாயின் ஆனா அங்கே பாஸ் ஆக மாட்டோமா? அங்கே நமக்கு டிகிரி மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூலுடைய நோக்கமும் ஒண்ணுதான். எல்லா இடத்துலையும் எங்கே ஜாயின் ஆனாலும் சரி உங்களுக்கு ஒரு டிகிரி அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் அப்படின்றது கண்டிப்பா வரும். பட் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் யாரு கரெக்டா பார்ப்பாரு அப்படின்னா எங்கே நீங்க படிச்சிருக்கீங்களோ அங்கே உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குதோ அந்த விதமாக நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க. உங்களுடைய பிஹேவியர் சமுதாயத்துல அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே தெரியும் தானே நமக்கு. அதே போல் நீங்க எங்க பிறந்தாலும் எங்க எந்த கிரகத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அப்படின்றது வருது. பட் பூ உலகத்துல ஒரு ஃப்ரீவில் என்பது இருக்கு, பிளஸ் பிசிக்கல் பாடி என்பதும் ஒன்று கிடைக்கும். இந்த பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் எல்லாமே நாம கற்றுக்க முடியும். அதற்காக பூலகத்துல நான் ஒரு பிறவி எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். இங்கே துன்பம், கஷ்டம், இஷ்டம், நஷ்டம், ஆனந்தம், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பிசிக்கல் பாடிக்கு எல்லாமே தெரியும். பெயின் அப்படின்னா எப்படி இருக்கும், டேஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், சென்சேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிசிக்கல் பாடிக்கு இருக்கு. இதுதான் முக்கியமானது ஆன்மாக்கு. அதுக்காக இந்த பிசிக்கல் பாடி வாங்கி நாம் எல்லோரும் இந்த பூலகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும்போது நாம கர்ம கிளியர் பண்ணும்போது 4 டைம்ஸ் வேகமா இங்க கிளியர் ஆகும். ஆனா வேற கிரகங்கள்ல பிசிக்கல் பாடி இருக்குமோ இல்லையோ, எந்த மாதிரி பாடி அங்க இருக்குமோ அந்த விதமாக அங்கே கிளியர் ஆகும். பட் இன் பிசிக்கல் அர்த் இந்த பிறவியில் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா யுவர் கர்மா வில் பி கிளியர்டு வெரி ஃபாஸ்ட். அதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்க வரும்போது நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும்? நாம் எல்லோரும் ஆன்மா ஸ்வரூபங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நாம் ஒரு ஆன்மா, நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் அப்படின்ற ஒரு உணர்வில் இருந்த எல்லாமே மறைந்து ஒரு பிசிக்கல் பீயிங், ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கு வந்திருக்கிறோம். அதற்காக எப்ப நம்ம தியானம் செய்கிறோமோ இந்த விழிப்புணர்வு, நான் ஒரு மனிதன், மனிதன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வில் இருந்து நான் ஒரு கடவுள், ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பார்வை, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய சொல், செயல் எல்லாமே மாறிடும். அதற்காக தினமும் தியானம் என்பது செய்யணும். இங்கே இந்த பூலகத்துல ஈகோ அப்படிங்கிறது டிசால்வ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கு. எப்படி டிசால்வ் பண்ணும்? நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. மேல உலகங்கள்ல எல்லாரும் ஒண்ணுதான், நானும் ஆன்மாதான், நீனும் ஆன்மாதான், வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஈகோ அப்படின்றது அவ்வளவு ஜாஸ்தியா இருக்காது. ஆனா இங்க நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு துவைத்த தத்துவத்துல இங்கே பிசிக்கல் லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எப்போ இங்கே தியானம் என்பது செய்கிறோமோ அந்த ஈகோ அப்படின்றது ஸ்லோவா டிசால்வ் ஆக்கி நீனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும்போது அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது போய் செல்ஃப்லெஸ்னஸாக மாறிடுமா. ஒரு ஒன்னஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அதுக்காக பூலகத்திற்கு வந்திருக்கிறோம். கர்மா எல்லாமே எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் கிவிங் அண்ட்
ரிசீவிங். நாம் எல்லாருக்குமே தெரியும், கொடுத்தா கொடுக்கப்படும். நாம ஏதாவது கொடுத்தால் நமக்கு திரும்பி அது இந்த பிரபஞ்சத்தின் மூலம் கொடுக்கப்படும். அதாவது எத்தனையோ கர்மாக்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்றதுக்கு இங்கே இந்த உலகத்துல வேற கிரகங்கள்ல நிறைய ஆன்மாக்கள் எல்லாமே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கு இங்க வாய்ப்பு இருக்கு மாஸ்டர்ஸ். அதுக்காக கர்மா கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பூலகத்துல மிக சுலபமான மார்க்கம். ஆனா இதுவே பெரிய கஷ்டமாக நாம் எல்லோரும் நினைக்கிறோம். பட் மேல உலகங்கள்ல இவ்வளோ கர்மா கிளியர் ஆகணும் அப்படின்னா உலகத்துல நீங்க எத்தனை பிறவி எடுத்திருக்கிறீங்களோ மேல உலகங்கள்ல அவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இங்க நாம் எல்லோரும் நமக்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு தேவையானது என்ன? ஆன்ம அனுபவம். அந்த ஆன்ம அனுபவம் என்பது எப்படி வருது அப்படின்னா மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டுமே அந்த செயலின் மூலம் நாம ஆன்ம அனுபவம் என்பது பெற முடியும். எப்போ இந்த ஆன்ம அனுபவம் என்பது பெறுவோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு அனுபவத்தின் மூலம் என்லைட்டன்மெண்ட்டுக்கு கிட்ட போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய என்லைட்டன்மெண்ட் நம்ம பெறுவதற்கு அப்புறம் இந்த பூலகத்துல இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா நம்முடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்கு. என்லைட் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஆன்மா அனுபவங்கள் எல்லாமே பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்? அதுல ஒரு பாகம், ஒரு வழி என்ன அப்படின்னா கம்பேஷன். எத்தனை பேருக்கு நீ என் மாதிரி தான், நானும் நீனும் ஒண்ணுதான் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு when you give நாம் எல்லோருக்கும் கொடுத்தால் கொஞ்சம் கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 700 பேருக்கு, அதாவது 700 கோடி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா டெக்னாலஜி இருக்கு. ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ண யூ ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. நீ எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி தான். அந்த மாதிரி வழிகள் எல்லாமே பூலகத்துல இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பூலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பூலகத்துல ஒரு ட்ரூ வெல்த் அப்படின்றத நாம பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவல் வெல்த் தான் ட்ரூ வெல்த். அந்த வெல்த் எப்படி கெயின் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கினால் அந்த வெல்த் அப்படின்றது ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்காக எவ்வளோ ஜாஸ்தியா கொடுக்குறோமோ அவ்வளோ ஜாஸ்தி என்பது நமக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மாஸ்டர்ஸ் இந்த பூலகத்துல. இந்த விஷயத்தின் மீது நாம் எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணி இங்கே நான் வந்தால் கூடி சீக்கிரமா என்லைட்டன்மெண்ட் பெற முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இது 3மே செய்தால் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக விழிப்புணர்வு என்பது மிக வேகமா கிடைக்கும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.